நமஸ்காரம். அபயாம்பிகை சதகம் 8வது பாடல். அழியாசலன அலை முழுதும் அலையும் மனதை நிலை நிறுத்தி ஆராதர அடி நடுவுள் அருணாசலத்தின் வேரினுள்ளே சொலியை திறந்து வாயுதார் சூழ் ரேசக பூரகத்தாலும் தோன்றும் கும்ப காதியுடன் சோதி படரும் நாணவெளி விளையும் திறக்கும் மதிக்குழம்பு மிகுந்து சுரக்கும் நவக்கிரக வெளியா மேலே வெளிப்படர்ந்து விம்மித்தனையாய்ந்திருக்க அருள் வழியை பொருதானாயடியேன் மனத்தாமரையுள் நீ வருவாய். மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் வளரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. மயிலாபுரியில் மலரிசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே. அபயாம்பிகை சதகம் பாடலின் விளக்கம் 8. இந்த பாடலை ஒவ்வொரு பாடலை படிக்கும்போது அம்பாளை மானசீகமாக மனதில் நிறுத்தி அதை படியுங்கள், பாடுங்கள். நிச்சயமாக அம்பாளின் அனுக்கிரகத்தால் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். பட்டர் சரியை, கிரியை, யோகம், நாணம் என்ற 4 நிலைகளையும் கடந்த ஜீவன் முக்தர். இருந்தும் இப்பாடலில் உலகத்தினர் உணர்வதற்காக யோக முக்தியை பற்றி பேசுகிறார். யோக நெறியை சகமார்க்கம் என்பர். அதாவது தோழமை நெறி. மார்க்கத்தால் பெரும் பயன் சாரூப முக்தி, அதாவது இறை ரூபம் பெறுதல். 6 ஆதாரங்கள். மனித உடலில் சூட்சுமமாக 6 ஆதாரங்கள் உள்ளன. மேருதண்டம் என்று சொல்லப்படும் முதுகு நடு எலும்பினுள் சுடுமுனை என்ற நாடி உள்ளது. அதன் அடியில் இருந்து மூலாதாரம் கூதம் குய்யம் இரண்டின் நடுவில் உள்ளது. சுவாதிஷ்டானம் லிங்கத்தின் மூல பிரதேசம். மணிப்பூரகம் நாபி. அநாகதம் இருதயம். விசுக்தி கொழுத்து. ஆக்னை புருவங்களின் நடு என்று 6 நிலைகள் அல்லது ஆதாரங்கள் உள்ளன. சக்கரங்கள் என்றும் கூறுவர். இவ்வாறுக்கு மேல் சகசிராரா சக்கரம் என்று உள்ளது. இங்கு 1000 இதழ் தாமரை உள்ளது. மேற்கூறிய ஆதாரங்களை 3ஆக பிரித்து அக்னி கண்டம் மூலாதாரம், சுவாதிஷ்டானம் சூரிய கண்டம், மணிப்பூரகம் அநாகதம் சந்திரகண்டம், விசுக்தி ஆக்னை என்று கூறுவர். ஓரொரு கண்டத்தின் முடிவிலும் கிரந்தி என்ற முடிச்சு இருக்கிறது. இந்த முடிச்சுகள் சுழுமுனையில் இடகலை பிங்களை இரண்டும் சேருவதால் உண்டாகின்றன. இவற்றில் பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தி என்று பெயர். 6 ஆதாரங்கள், 3 கிரந்திகள், 3 கண்டங்கள் சேர்ந்து மொத்தம் 12 ஆகிறது. இதற்கு மேல் இருப்பது சகசிராரம். 12க்கு மேல் உள்ளதால் இந்த துவாதசாந்தம் என்றும் இவ்வாறு அமைந்த அமைப்பை தான் சந்திர கலா மண்டபம் என்று சொல்வார்கள். குண்டலினி அண்டத்தில் உள்ளது, பிண்டத்திலும் உள்ளது. எங்கும் வியாபித்திருக்கும் பரம்பொருள் நம் சரீரத்திலும் உள்ளது. இதில் சிவ அம்சம் சகசிராரத்தில் உள்ளது என்றும் சக்தி அம்சம் ஒரு சர்ப்பம் குண்டலினி போல் 3.5 சுற்றாக வளையமாக மூலாதாரத்தில் உள்ள கர்ணிகையில் தலையை வைத்து கொண்டு உறங்குவதாக தந்திர சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த குண்டலினியை எழுப்பி சகசிராரத்தில சிவனுடன் சேர்ப்பித்து அப்பொழுது பெருகும் அமிர்தத்தினால் எல்லா நாடுகளும் நினைக்கப்பட்டு பிரம்மானந்தத்தை அனுபவிக்கலாம் என்பதே இந்த சாஸ்திரங்களின் கொள்கை. இதுதான் யோக முறைகளிலும் கூறப்படுகிறது. மூச்சுக்காற்று பயிற்சி பிராணாயாமம். பிராணன் பிளஸ் ஆயாமம். பிராணன் உயிர் மூச்சு. ஆயாமம் அடக்குதல், பிராணனை கட்டுப்படுத்துதல் என்று பொருள்படும். பிராணன் வசப்படவே மனமும் வசப்படும். இதைத்தான் ஆசிரியர் குறிக்கிறார். இந்த கருத்தினை திருமூலர் திருமந்திரத்தில் 620வது பாடல். மண்மனம் எங்குண்டு வாயுவும் அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயும் அங்கில்லை என்று சொல்வார். மேலும் மூச்சு பயிற்சியில் 3 நிலைகளை சொல்கிறார். ஏறுதல் பூரகம் 8 வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் மஞ்சகம் ஆமே. வாமம் இடகலை 8 16 பூரகம் மூச்சுக்காற்றை உள்ளுக்கு இழுத்தல். இடது பக்க மூக்கு துவாரத்தின் வழியே மூச்சுக்காற்றை உள்ளே இழுப்பது பூரகம் எனப்படும். இது 16 மாத்திரை அளவாம். இழுத்த மூச்சை 64 மாத்திரை அளவு நிறுத்தி வைத்தல் கும்பகமாம். இடப்பக்க வழியாக உள்ளே இழுத்து நிறுத்தி வைத்த மூச்சை வலப்பக்க மூக்கு துளை வழியாக 32 மாத்திரை பொழுதில் வெளியே விடுதல் ரேசகமாகும். முன்னே சொன்ன இடது மூக்கு துளை வழியாக உள்ளே இழுத்து பின் வலப்பக்கமாக விடுவதை மாற்றி பிறகு வலப்பக்கமாக இழுத்து இடப்பக்கமாக விடுதல் வேண்டும். இதைத்தான் மஞ்சகம் என்கிறார். இடகலை இடப்பக்க மூச்சு, பிங்களை வலப்பக்க மூச்சு. இதை சந்திர நாடி
சந்திரநாடி சூரிய நாடி என்பர். விநாயகர் அவலில் அவை பிராட்டியார் எளிய முறையில் சொல்வளத்துடன் பொருள் செறிவுடன் முழுக்க முழுக்க குண்டலினி யோகம் பற்றி உரைக்கிறார். விநாயகர் அகவல் கைலாசத்திற்கு செல்லும் முன் பாடிய தோத்திர பாடலாகும். அது நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாகும். விநாயகர் அகவல் தமிழ் மொழிக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. பிறவி கடலை கடக்க வேண்டுமானால் ஒன்று விட்டு ஒன்றை பற்றி திரியும் மனதை அன்னையின் திருவடியில் நிலைநிறுத்த வேண்டும். 6 ஆதாரங்களின் மூலமாய் விளங்கும் மூலாதாரத்தின் மேலே உள்ள அக்னியை அடியிலிருந்து எழுப்பி நடுவில் உள்ள ஆதாரங்களின் வழியே கொண்டு வந்து அருணாசலம் என்ற செஞ்சோதியாய் காட்சியளிக்கும் புருவ மத்தியில் உள்ள சுழுமுனை நாடி வழியை திறந்து வாயுவை வெளியிட்டு நிறுத்தி சந்திர மண்டலத்தை அந்த அக்னி தாக்க செய்தால் அப்போது அங்கிருந்து அமுதம் உண்டாகும். விநாயகர் அகவலிலும் மூலாதாரத்தின் 3 எலுங்குகளை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி என்று வருவது காண்க. மேற்கூறியபடி கிடைத்த அமுதத்தை உண்டால் 9 துவாரங்கள் உடைய இந்த உடலை விட்டு துவாதச அந்த பெருவழியில் உழவாலாம். இப்பாக்கியத்தை எனக்கு அளித்தது உன்னையே எப்போதும் சிந்தித்திருக்க நீ அருள் புரிய வேண்டும். நான் நாயினும் கீழான அடியேன் இருந்தாலும் அடியேன் நாண பெருநிலை அடைய நீ வந்து என் மனத்தாமரையில் வீட்டிலிருந்து அருள் பாலித்தால்தான் அது கிடைக்கும் என்று நெக்கூறுகி மிக தாழ்மையுடன் அன்னையுடன் வேண்டுகிறார் அபயாம்பிகை பட்டர்.